ஒருவேளை இந்த சத்தத்தை கேட்கிற யாரோ ஒருத்தர், நான் நினைச்சது இப்படி ஒரு வாழ்க்கை, உங்க மனசுல நிறைய கற்பனைகள் இருக்கலாம். ஆனா ஆண்டவர் உங்களை வச்சிருக்கிற இடம் இந்த இடம், ஆண்டவர் உங்களை கொண்டு போன இந்த இடம் இந்த இடம், இந்த இடத்துல இருக்கிற தோல்வின்னு நீங்க நினைக்கிறீங்க. கிடையாது, கிடையாது. ஆண்டவர் இந்த இடத்துல உங்களை எப்படிதான் வச்சிருக்கிறார் அப்படின்னா, நன்றாய் கர்த்தர் வைத்திருந்திருக்கிறார். இஸ்ரவேல் ஜனங்களை 40 நாட்கள் தான் பிரயாணம், 40 days தான் பிரயாணம். ஆனா அந்த 40 நாட்கள் ஆண்டவர் கொண்டு போகாம 40 வருஷம் கர்த்தர் சுத்தி போகிறதுக்கு காரணம் என்னன்னா, யுத்தத்தை கண்டால் ஜனங்கள் மனமடிந்து போவார்கள். அப்போ அந்த வழியா போனா சீக்கிரமா போயிருக்கலாமே, அந்த வழியா போனா நாங்க உடனே கானான் போயிருக்கலாமே, ஆனா அந்த வழியா நீ போனா வெட்டுண்டு மடிவா என்று நமக்கு தெரியாது. ஆனா யாருக்கு தெரியும்னா, கர்த்தர் நான் போகும் வழியை அவர், நீங்க போகிற வழியை அவர் அறிந்திருக்கிறார். உங்களை ஒரு மாற்று பாதையில ஆண்டவர் உங்களை டிராவல் பண்ண வைக்கிறார்னா, அது தீமைக்கு அல்ல, தீமைக்கு அல்ல. இன்னைக்கு உங்க கண்களுக்கு முன்பாக அந்த மாற்று பாதை தீமையாய் தெரிந்தாலும் கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார், ஒரு நாள் அந்த பாதை நன்மையாகவே முடியும்.